தமிழ் சினிமாவில் 2002 வெளியான ஸ்ரீ படம் மூலியமா அறிமுகமானவங்க தான் ஸ்ருதிகா அர்ஜுன். அதை தொடர்ந்து நலத்தம்மை ஏந்தி தித்திக்குதே போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் குக்கு வித்து கோமாளி சீசன் 3ல டைட்டில் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த நிலையில ஸ்ருதிகாவுக்கு உடல்நல குறைவால் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 வருடம் 2 உலகங்கள் ஒரு இதயம் நன்றியால் நிறைந்துள்ளது. சரியாக 1 வருடத்திற்கு முன்பே இதே நாளில் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள் இருந்தேன். அது என் வாழ்க்கையின் மறக்க முடியாத அத்தியாயங்களில் ஒன்று. நான் ஒருபொழுதும் கற்பனை செய்யாத வழிகளில் என் வலிமை, பொறுமை மற்றும் உணர்ச்சிகளை சோதித்த ஒரு பயணம். இன்று 1 வருடம் கழித்து நான் முற்றிலும் வேறுபட்ட உலகில் இருப்பதை கண்டேன். கேமராக்கள் மற்றும் விளக்குகளால் சூழப்படாமல் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் குணமடைதலின் அமைதியான வலிமையால் சூழப்பட்டேன். ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்காக தொடங்குகிறது. மற்றொரு வாழ்க்கையை மாற்றும் அனுபவமாக மாறியது. அது கருணை மற்றும் நம்பிக்கையின் சக்தியை எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த ரீலை ஒரு வகையான உண்மையான மருத்துவர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். அனுபவத்தின் வழிகாட்டுதலுடன் கைகள் மற்றும் கருணை நிறைந்த இதயத்துடன் குணமாக்கப்படுவார். ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் டிவிடி. நான் டாக்டர் பிரியா லட்சுமணனை சந்தித்தேன். நம்ப முடியாத திறமையான அறுவை சிகிச்சை நிபுணர், மிகவும் எளிமையானவர். அந்த எளிமைக்கு பின்னால் பல்வேறு நகரங்கள் மற்றும் நாடுகளில் ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகளை செய்த ஒரு பெண் இருக்கிறார் என்பதை நான் அறிந்தேன். அனைத்து வகையான பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளையும் நம்ப முடியாத வெற்றி விகிதத்துடன் கையாண்டார். என் சிக்கலான அறுவை சிகிச்சையை அவள் அவ்வளவு எளிதாக செய்தாள். அது கடவுளின் சொந்த கைகள். அவளுக்கு வேலை செய்வது போல் உணர்ந்தேன். ஆனால் என்னை உண்மையிலேயே தொட்டது என்னை பற்றி மற்றும் அக்கறை கொள்ளவில்லை. என் முழு குடும்பத்தையும் என்னை சந்திக்க வந்த அனைவரையும் அதே அன்புடன் கவனிக்கப்பட்டனர். என் உணவில் இருந்து அவர்களின் உணவு வரை எல்லாமே அன்புடன் கவனிக்கப்பட்டது. மருத்துவமனை போல் ஒரு பொழுதும் உணரவில்லை. அது ஒரு வீடு போல் உணர்ந்தேன். முழு குழுவும், குறிப்பாக குயின் நர்ஸ் மற்ற அனைத்து அற்புதமான ஊழியர்களுடன் சேர்ந்து என்னை மிகுந்த கவனத்துடன் நடத்தினார்கள். அவர்களின் பொறுமை, இவை அனைத்தும் குணமடைதல் என்பது மருத்துவமனையில் மட்டுமல்ல, மனித நேயங்களிலும் உள்ளது என்பதை உணர வைத்தது. பொறுமை, இவை அனைத்தும் குணப்படுத்துதல் என்பது மருந்தில் மட்டும் இல்லை, மனிதநேயத்திலும் உள்ளது என்பதை உணர வைத்தது. இவை அனைத்திலும் நான் தொடர்ந்து வேலை செய்து வந்தேன். கடவுளுக்கும் எனது நெருங்கியவர்களுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு உடல்நல சிக்கலான மௌனமாய் சுமந்து கொண்டு இருப்பினும் உலகிற்கு தெரியாமல் தொடர்ந்து செயல்படவும் சிரிக்கவும் முன்னேறவும் அவர் எனக்கு பலன் கொடுத்தார். இன்றும் அதே கடவுள் நான் குணமடைய உதவுகிறார். விரைவில் குணமடைய விரும்புகிறேன். வேலைக்கு திரும்புவதற்காகவும் மட்டுமல்ல, இரட்டிப்பு கடினமான உழைப்புக்காகவும் ஆழ்ந்த நன்றியுணர்வுடன் வாழவும். எனக்காக மட்டுமல்ல, எனது பயணத்தில் இருந்து பலன் பெறும் என்னை சுற்றியுள்ள அனைவருக்கும். இன்று என் இதய துடுப்பு நன்றி உணர்வு, மேலும் பலன் என் அமைதியான பிரார்த்தனை அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிகா சீக்கிரமா சரியாகி நம்மளால என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.